ஹலோ, வெல்கம் பேக். இன்னைக்கு சிக்கன் மச்சுபூஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? மச்சுபூஸ் ரெசிபி சிக்கன் மட்டும் இல்லை, மட்டன் ஃபிஷ்லேயும் பண்ணலாம். இன்னைக்கு நாங்கள் சிக்கனில் பண்ணுறோம். சிக்கன் 1 கிலோ, சாஸ், ஆயில், கர்ட், சால்ட், காஷ்மீரி சில்லி பவுடர், சில்லி ஃப்ளேக், பெப்பர், டர்மரிக், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இப்போ இது எல்லாமே நாங்கள் ஒன்றா ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் மசாலாஸ் எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கர்ட் ஆட் பண்ணத்தோடைய கொஞ்சம் லைட்டாக ஒரு மசாஜ் மாதிரி சிக்கனுக்கு நல்லா கொடுத்துட்டு அப்புறமா சாஸ் ஆட் பண்ணுவோம். சாஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் லீவ் பண்ணிடணும். அதுக்கப்புறமா ஆயில் போட்ட கப்பாலேயே வாட்டரும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour ரெஸ்ட்டில் விட்டுருணும். 1/2 hourக்கு அப்புறமா நாங்கள் இதை ஒரு லோ ஃபயரில் மூடி நல்லா கொதிக்க வச்சு எடுக்கணும். நல்லா வெந்து வந்ததோடையே இப்போ அவிச்சு எடுத்த சிக்கனை செப்பரேட்டாக வேறொரு பவுலில் எடுத்து வச்சுட்டு இப்போ இதில் இருக்கிற கிரேவியை தான் நாங்கள் ரைஸுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ரைஸுக்கு தேவையான பொருட்கள் ஆனியன், கிரீன் சில்லி, பே லீஃப், ஸ்பெஷல் மசாலா, அன்னாசிப்பூ, ஏலக்காய், கருப்பு ஏலக்காய். இப்போ ஒரு சட்டியில் ஆயில் ஆட் பண்ணிட்டு ஆயிலோட நெய்யும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா கொதிச்ச எண்ணெயில் ஏலக்காய், அன்னாசிப்பூ, பே லீஃப் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு அப்புறமா ஆனியன்ஸ் ஆட் பண்ணும் கிரீன் சில்லியோட. அப்புறம் அது வதங்கிக்கிட்டு வரும்போது ஒரு மிக்ஸ் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணணும். அது வீட்டில் அரைச்சி வச்சது தான், கடையால் வாங்கினது இல்லை. அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம செஞ்ச ஸ்பெஷல் மசாலாவையும் ஆட் பண்ணணும். நல்ல மிக்ஸ் ஒன்று கொடுத்துட்டு இப்போ நாங்கள் டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். டொமேட்டோ போடுறத விட பேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கு பிறகு இப்போ நாங்கள் செஞ்சு வச்சுருக்க கிரேவியை இதில் ஆட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி அரிசி ஊற வச்சுருக்கேன். சாரி, மறந்துட்டேன் காமிக்கிறதுக்கு. அந்த 1/2 hour ஊற வச்ச அரிசியையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு நார்மலாக ரைஸை குக் பண்ணி எடுத்துடணும். இப்போ இந்த சிக்கனை நாங்கள் ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த சிக்கனுக்கு மெயின் ஆயிலோட கீயையும் போட்டு தான் நாங்கள் இப்போ சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா 2 பக்கமும் ஒரு கோல்டன் ப்ரௌன் வர காட்டி நல்லா ஃப்ரை பண்ணணும். சிக்கன் மட்டும் இல்லை, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் மட்டன் எதை வேணாலுமே யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப டேஸ்டியாக வரும். நாங்கள் இதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுல தான் அதோட டேஸ்டே என்ஹான்ஸ் ஆகி வரும். இதை ஃப்ரை பண்ண கேப்பில் ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் கேப்சிகமை உப்புல ஊற வச்சதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதை ஒரு டெக்கரேஷனுக்கு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரு கோல்டன் ப்ரௌனில் வரும். அதோட நாங்கள் இந்த ரைஸை செட் பண்ண வேண்டியது தான். பார்க்கவே சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். யூ ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல், சப்ஸ்கிரைப் மீ ஃபார் மோர்.